we discussed about the how the organization structure or organization structure la how the session will be எப்படி இருக்கும் ஒரு company கோடோட process எப்படி இருக்கும். This is what we discussed. So where we are in the organization structure la what we created only the company, that is the client create பண்ணோம், அதுக்கப்புறம் company code create பண்ணோம். Correct. Now after the basis consultant அவங்களோட configuration அப்புறம் there are few mandatory field also we need to create. அதை பார்த்துட்டு then we will discuss the rest of the things. Okay, let it connect. அதுக்கு முன்னாடி அது லாகின் ஆகட்டும். ஸோ இன்னைக்கு பார்க்குற 2 டாபிக்ஸ்ல என்ன இருக்கும்னா கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியான்னு ஒரு டாபிக், தென் தர் இஸ் எஃப்எம் ஏரியா, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஏரியா. இதெல்லாம் டிஃபைன் பண்ணி ஹவு இட் வில் ஷோ யூ இன் த கனெக்டட் ஒன்ஸ் அசைன் பண்ண எப்படி இருக்குன்றது வில் டிஸ்கஸ். பட் பிஃபோர் விச் கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியானா என்ன, வாட் இஸ் கிரெடிட் கண்ட்ரோல் ஏரியா? Credit control area is nothing but credit limit for the customers. என்ன credit limit for the customers இதுல கொடுக்குறீங்கன்னா, first thing is some we are creating, some we are defining at the client level, some we are creating அதாவது company code level. சில விஷயங்கள், சில ப்ராசஸ், சில இம்ப்ளிமெண்டேஷன்ல சில கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கிளைண்ட் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஹலோ மேம், we've already seen about this. ஓகே, அப்போ கனெக்ட் பண்ணலையா? அப்போ இத அப்போ we have done in this. Okay. Yes ma'am. Okay, no நம்ம இந்த இடம் பத்தி பேசல, இந்த இடம். ஓகே, இது பார்த்துட்டோமா? அப்போ ஓகே ஓகே. So in the client level, company code level, what is this client level and company code level? Whatever we are defining at the client level, it is applicable to company code also. இப்போ some of the concept which we are defining at the company code level, and the எல்லாமே only applicable with that particular company code level. Okay, now since we completed the organization structure, there are other basic settings also here. In other basic settings, what all will come in? So in this basic settings, first there is a fiscal year variant, and there is a field status group, and there is a posting period variant, and also there is a documents employee tolerance limit. இதெல்லாம் இந்த basic settings எல்லாம் define பண்ணதுக்கு அப்புறம் தான் we started defining the GL accounting. இதெல்லாம் இல்லாம we can't define the chart of account, list of GL account, general ledgerல define பண்ண முடியாது. So there is a sequence, journal ledger எதுவும் பண்ண முடியாது, because these are the mandatory fields. Okay, what is fiscal year variant?
இந்த fiscal year variantல which year we are following, எந்த இயர் டிபெண்டன்ட் நம்ம ஃபாலோ பண்றோம், ஜனவரி டு டிசம்பரா, கேலண்டர் பிகாஸ் கேலண்டர் பீரியட் இஸ் ஜான் டு டிசம்பர். இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பீரியட் வந்து ஏப்ரல் டு மார்ச், அதே மாதிரி சிங்கப்பூர்ல ஜூன் டு ஜூலை. அதுக்கப்புறம் there is in Kenya and all கென்யால வந்து ஜூலை டு ஜூன் டு ஜூலை, அண்ட் சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் டு செப்டம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலையும் ஃபினான்ஷியல் பீரியட் வில் டிஃபர். தட் இஸ் டிபெண்ட்ஸ் அவங்களோட கிளைண்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்கு. எஸ், அப்போ யூ கேன் ஆஸ்க் மீ ஒன் கொஸ்டின். நம்ம இப்போ யூஎஸ்ல இருக்க கம்பெனி, அவங்களோட இன்னொரு கிளைண்ட் வந்து நம்ம இந்தியால இருக்கு. அப்போ அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? அப்போ அவங்களோட ரிப்போர்ட்டிங் எல்லாமே ஜான் டு டிசம்பர் தான் எடுத்துப்பாங்க. ஆனா இந்தியால பிசினஸ் வந்து அவங்க ஃபைலிங், டாக்ஸ் அண்ட் அதர் ஃபைலிங்ஸ் எல்லாமே இந்தியன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஏப்ரல் டு மார்ச்ல தான் பிசினஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஃபினான்ஷியல் பீரியடும் கூட. ஸோ இதுதான் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இந்த ஃபிஸ்கல் இயர். ஃபிஸ்கல் இயர் வேரியன்ட், இப்போ இது நீங்க எல்லாத்துக்கும் ஒரு வேரியன்ட் கொடுத்துருப்பீங்க. அதாவது நம்மளோட கம்பெனி கோட் பிஎஸ், எஸ்பி, ஜிபி அந்த மாதிரி கொடுத்து, தட் இஸ் அ வேரியன்ட். அது நியூமரிக்காவும் இருக்கலாம், ஆல்பாவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வேரியன்ட் which is applicable. So fiscal year variant is one fiscal year variant. Whatever the variant which you are defining, it is applicable to one company code. So multiple company code can also use the same variant. இதான நம்மளோட கம்பெனி கோட், பிஎஸ் தானே நம்மளோட கம்பெனி கோட். What is our company code? கரெக்டாக P001 ma'am. PA வா? P001 ma'am. Okay, so whatever we are defining one variant, which is applicable, which is also applicable to other company code, the variant here. But the condition is இதே வேரியண்ட்டை யூஸ் பண்றாங்க இந்த கம்பெனிலயும் சரி, இந்த கம்பெனில. அப்ப என்ன கண்டிஷனா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாமே ஒரே பிசிக்கல் இயர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரே கரன்சி, ஆல் தோஸ் திங்ஸ். பிகாஸ் அக்ராஸ் த கண்ட்ரிஸ் இருந்து வேற பிசிக்கல் இயரா இருந்தா இந்த சேம் வேரியண்ட்டை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, இதுல there are two types fiscal year is. One is as a dependent period, another one is as a independent period. What is dependent? What is independent? Dependent period la there are two types. Adula according to company needs nu varna. Secondly, there is a short term period. What is this short term period? Ipo select organization, select country, select product, materials. So based on the company, they'll run only that particular month or a certain period தான் இருக்கும். இல்ல சில பிசினஸ் வந்து certain period தான் இருக்கும். So those guys will follow the short term periods. இது எப்பவுமே எல்லா கிளைண்ட்டுக்கும் இருக்குமான்னு கிடையாது. Depend business. Okay, according to company needs. இப்போ those companies don't want to follow the calendar period. They don't want to follow the April, March or July to June or October to September பண்ணாம அவங்களோட பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து வேற ஒரு ஃபினான்ஷியல் பீரியட் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா then they should follow every year. பிகாஸ் இது வந்து கேலண்டர் பீரியட்ல இல்லை அப்படின்னா எவ்ரி இயர் அவங்க புதுசா எவ்ரி இயரும் அவங்க டிஃபைன் பண்ணணும் அவங்களோட ஃபினான்ஷியல் பீரியட். இதெல்லாம் வந்து வெரி ரேர் சினாரியோ இன் எனி கிளைண்ட். பிகாஸ் அந்த கண்ட்ரியை பொறுத்து இருக்கு, அவங்க ப்ராடக்டை பொறுத்து இருக்கு, இல்லை அவங்க பிசினஸை பொறுத்து இருக்கு. Now, under the independent period, we do have, there are two types. One is as a calendar period and another one is as a non-calendar period. In the calendar period, what all we discuss? Yes, by default, என்ன இருக்கும்னா Jan to December, which example is, you can give example as US and UK. And non-calendar period example where we have one is April to March as we discussed, and July to June also, June to July or July to June. Okay, now October to September. இது எல்லாமே சிஸ்டம்ல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைனா இருக்கு இந்த சிஸ்டம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான் வாட் வி செட் இஸ் ஹியர் கம்ப்ளீட்லி ஆஸ் ஏ இந்தியா அண்ட் ஆல்சோ கென்யா, இல்ல வேற எதுவும் கண்ட்ரி இல்லைன்னா இருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இது கொடுக்குறேன். ஸோ சிங்கப்பூர், ஆல் தோஸ் திங்ஸ். இது எல்லாமே சிஸ்டம்ல ஆல்ரெடி தெர் இஸ் அ கம்பெனி கோட் கால்டு 1000 ஒரு கம்பெனி கோட் வந்து நம்ம கன்சிஸ்டன்சி செக்ல பார்த்திருந்தோம். அதுல எல்லாமே டிஃபைன் ஆகிருக்கு இந்த வேரியன்ட். The variant is nothing but
இந்த இண்டிபெண்டன்ட் பீரியட்ல வர கேலண்டர்ல K4 அப்படின்னு ஒரு வேரியன்ட்லயும் இது எல்லாமே V3, V6, V9 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல எல்லாமே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ உங்க கம்பெனிக்கு அப்படியே இதை எடுத்து அடாப்ட் பண்ணிக்கலாம். இல்ல we want to create as a new one அப்படின்னாலும் we can create also. அதுவும் நான் சொல்றேன், ஏன் காயத்ரி ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதா? வை வி ஆர் கிரியேட்டிங் அகெயின்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்குல்ல அப்படின்னா, நான் எக்ஸிஸ்டிங் இருக்கிறதே அப்படியே காப்பி பண்ணி எல்லா லெவல்லையும் சொன்னேன்னா யூ டோன்ட் நோ ஹவு டு டிஃபைன், யூ டோன்ட் நோ ஹவு டு கிரியேட் இட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வேர் எவர் இட் இஸ் ரெக்வயர்ட், வேர் அண்ட் ஆல் இட் இஸ் பாசிபிள், ட்ரை டு டிஃபைன் ஆர் ட்ரை டு டூ கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆஸ் வெல் அஸ் ட்ரை டு யூஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆல்சோ. பிகாஸ் எஸ்ஏபியை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் ஆல் த கிளைண்ட் வேர் இட் இஸ் பாசிபிள் ட்ரை டு யூஸ் த ஸ்டாண்டர்ட் மேக்ஸிமம். இல்ல எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேண்டாம்னா தென் யூ டூ த டிஃபைன் யுவர் ஓன். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அக்கார்டிங்லி we can depends, we can use it. ஓகே, ஸோ நம்ம கம்பெனி கூட பொறுத்த வரைக்கும் P00 பொறுத்த வரைக்கும் we are following as a P001ல we are following the non-calendar, that is independent non-calendar we are following because நம்மளோட financial period is the April to March. Yes, so what exactly in the system, that is இந்த V3ல என்ன இருக்கும்ன்றதை நீங்க பார்த்துட்டு then we will do the system configuration. So this is our complete month, isn't it? இது எல்லாமே நம்மளோட month, total number of 12 months. Now இது எல்லாமே total number of days, total number of days. Number of days. Now இதுல we are following our calendar period is like this, isn't it? இதை நம்ம follow பண்ற period ஏப்ரல்ல financial period which starts from 6th month. Nine, நம்மளோட January, February, March is our closing of 10-11 months of the previous month. இதுதான் Jan to December ஓட periods. இது financial period. ஓகே, இதுக்கு ஏதாவது இயர் ஷிஃப்ட் இருக்கா? இதுல ஏதாவது இயர் ஷிஃப்ட்ஸ் இருக்கான்னு ஃப்ரம் ஏப்ரல் டு டிசம்பர் 2023 அசியூம் தட். அதே மாதிரி 1 to 9 months ஃபினான்ஷியல் பீரியட் எல்லாமே 2023ல தான் இருக்கு. அப்போ நம்மளோட 10th 11th month எந்த இயர்ல கம்ப்ளீட் ஆகுது? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல போய் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை நான் இப்படி கொடுத்தா புரியுதான்னு பாருங்க. which is year, it is like this. So next year Jan, Feb, Marchல தான் என்னோட financial period ஓட completion இங்க இருக்கு. ஓகே, இது அப்படியே சிஸ்டம்ல கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. we just have to adopt it if we guys are going to follow the April to March. So the question எப்படி இருக்குன்னா, what is fiscal year independent calendar, fiscal year independent non-calendar periods. இதெல்லாம் நம்ம ஆர்கனைசேஷன் போகணும்னா, நான் ஒரு கன்சல்டன்டா இதெல்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும்னா hopefully this is only one time. நம்ம ஒரு டைம் தான் இதை பண்ணுவோம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு சேஞ்சஸ் பண்ண மாட்டோம் until otherwise டிபெண்டன்ட் ஃபாலோ பண்றதா இருந்தா. அப்புறம் there is a high level of that is a senior most consultants, those who discuss அவங்க அந்த லெவல்லே அவங்க பண்ணிடுவாங்க. freshers never comes this area. as soon as நீங்க ஜாயின் பண்ண உடனே இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். but we have to understand what exactly is the basic settings requirement. okay, அதுக்கப்புறம் there is a field status group. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? do you guys have any doubt? Yes ma'am, I have one doubt. இப்ப இயர் வந்து இப்ப இதுல என்ன மேம் இயர் பண்ணணும்? இல்ல, நீங்க ஜனவரி டு டிசம்பர் ஃபாலோ பண்றதா இருந்தா K4 உங்க கம்பெனில யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏப்ரல் டு மார்ச் ஃபாலோ பண்றதா இருந்தா ஏப்ரல் டு மார்ச் எடுத்துப்போம் நம்ம கம்பெனி கோடுக்கு. இல்ல ஜூலை டு ஜூன் ஒரு அக்டோபர் டு செப்டம்பர். நம்ம இப்போ வந்து ஏப்ரல் டு மார்ச்ல இருக்கறனால we follow Jan to April to March, ரைட்? இதே US அதர் கண்ட்ரிஸ் வேற ஏதாவது ஃபாலோ பண்றாங்க அவங்களோட பேசிக்ல இருந்தோம்னா then we follow the
calendar period of Jan to December. இப்போ கரண்டா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2023 வந்து ஏப்ரல் டு மார்ச் தான் போயிருக்கு. ஸோ அதுல ஏப்ரல் மார்ச் போடுவோம். இப்போ சம்டைம் இந்த ஜூலை டு ஜூன்லாம் வரும்போது அப்பவும் அதே மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்பர் ஆஃப் 6 months இதுலயும் 6 months அதுலயும் இருக்கும். அப்ப அந்த எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க? ஆமா, அது அப்ப ஜூலை டு ஜூன் தான் யூஸ் பண்ணுவேன். அப்ப V3ன்ற வேரியன்ட் யூஸ் பண்ணுவோம். V6ன்ற வேரியன்ட் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் சிஸ்டம்ல ஆல்ரெடி கான்ஃபிகரேஷன்ல இருக்கு. ஐ ஷோ யூ இந்த சிஸ்டம் வாட் எக்ஸாக்ட்லி. அப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பீரியட் இருக்கும். சரி. ஓகே, the rest of the 6 months. Okay, Yes, ma'am. now there is a field status. What is field status here? Field status ன்றது which will control your GL ARAP, which will control general ledger, accounts receivable, accounts payable. Just the fields, nothing new. என்னென்ன field இருக்கு? So, say for example, இது ஒரு சின்ன example. If you're going to a bank or bank போறீங்க, or you have already filled up all the application forms, whatever is required. After 3 months or after 6 months, again you are going and opening another account. So, அந்த இடத்துல when you are filling the form, are you guys are again going to fill the form? எல்லா பேஜும் அப்ப திருப்பி fill பண்ணுவீங்க? No, we won't do that. Because அதுல என்ன already we have all the completed, we have completed all the requirement. So அப்ப நான் இதுல என்னென்ன ஏரியா fill பண்ற மாதிரி இருக்குன்னா required field is nothing but mandatory. அப்ப mandatory நம்ம என்னென்ன கொடுப்போம்? Definitely as a account name of the account holder, and also there is a account number, one thing. Now அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா then there is as a display mode. Display is nothing but non-editable area. Non-editable field na maybe it is display mode la non-editable field இருக்கும், which is nothing but the email ID or phone number. இதெல்லாம் edit பண்ண வேண்டாம் until otherwise if it is required then we will do. Then there is a optional. Optional is nothing but there is a either I can fill up or I can keep it as a blank. Maybe address 1 or address 2, address 3 where it is required, then we'll fill accordingly. Otherwise we'll leave it blank. Then there is a mode called suppressed. Suppressed is nothing but it's a hidden. Hidden may be our date of birth or PAN number. இந்த மாதிரி என்ன கார்டு நம்பர் இருக்கோ, this and all not necessary to give. It never shows you. இது வந்து suppressed, hidden தான் ஆயிருக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம், சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சேவிங் அக்கௌண்ட் இருக்கட்டும், லோன் அப்ளிகேஷன் இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட், அது எஜுகேஷன், there are so many plenty of process applications, there are plenty of documents. அதுல எல்லா ஃபீல்டுமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ஆர்கனைசேஷன் ரன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபில் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதுல சில சேஞ்சஸ் மட்டும் தான் அப்ளிகேஷன்ல மாறும். The same way now இப்ப come to பிசினஸ்ல என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும்? there is a invoice, பேமெண்ட் இருக்கும், ரெசிப்ட் இருக்கும், வவுச்சர் இருக்கும். there are plenty of field. இது எல்லாமே ஒரு கம்பெனிக்காக திருப்பி கிரியேட் பண்ண வேண்டாம். because in SAP they have already created for all such of documents. எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் ஏத்த மாதிரி எல்லா ரெக்குவயர்மெண்ட் ஃபீல்டையும் ஆல்ரெடி அவங்க டிஃபைன் பண்ணிட்டாங்க. We just have to customize it as a consultant. After discussed with the client, we are customizing it. So அப்ப customize na ஒரு தடவை customize பண்ணிடுவீங்க அப்படின்னா next we won't change it or what? No, we do have to change if it is necessary by the client. அதுவும் நம்ம சிஸ்டம்ல will check in the system. So this is also same like field status are for one company code, only one variant is applicable. இது கம்பெனி கோட் லெவல்ல தான் டிஃபைன் பண்றோம், கிளைண்ட் லெவல்ல டிஃபைன் பண்ணல. ஓகே, now there is a posting period. Posting period பார்த்துட்டு then we will go in the system. Okay, configuration part. Posting period is related to your fiscal year variant. ஏன் இதை பிசிக்கல் இயர் வேரியன்ட்னு சொல்லி இதோட கனெக்ட் பண்றோம்னா, பிசிக்கல் இயர்ல என்ன கொடுத்திருந்தோம்?
எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம், தட் இஸ் 2023 இருந்து 24 as well as ஏப்ரல் டு மார்ச் தான் கொடுத்துருந்தோம். இதுதான் வாட் வி டிஸ்கஸ் இந்த ஃபிஸ்கல் இயர். சாரி, எஸ். பட் என்னென்ன மாதிரி அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம போஸ்டிங் பண்ணுவோம், டேட்டுக்கு வச்சிருப்போம். என்ன மாதிரி நார்மலா பிசினஸ்ல என்ன மாதிரி அக்கௌண்டிங் டைப், என்ன மாதிரி பிசினஸ் இருக்கும், அப்போ கண்டிப்பா அசெட் ரிலேட்டட் ஏதாவது வாங்குறோம் விற்கிறோம்னு போஸ்டிங் என்ட்ரி போடுவோம். எஸ், டெஃபினெட்லி. அண்ட் ஆல்சோ கஸ்டமர், ஒரு கஸ்டமர் பேமெண்ட் இன்வாய்ஸ் இதெல்லாம் ரைஸ் பண்ணோம்னா we do have transactions. K is nothing but here it is a vendor, material and as well as GL entry. இதுதான் மேக்சிமமா பிசினஸ்ல. இதுக்கப்புறம் கான்ட்ராக்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, பட் அது வந்து சிஓவும் டிஃபைன் பண்ணுவாங்க, நம்ம அது பண்ண மாட்டோம் இப்போ இதுல. அண்ட் now then there is a here இது எல்லா அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனுக்கும் we have to keep the period open and close and do the reconciliation. இதுல என்ன ஆகும்னா இந்த எல்லாத்துக்குமே என்ன பர்டிகுலர் ஃபினான்ஷியல் பீரியட்ல இருக்குமோ அதை வந்து பீரியட் ஓபன் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும், 2024 அப்படின்னு போட்டாலும் சிஸ்டம் எடுக்கும். இன்வாய்ஸ் டேட் 2012 ஆர் 2008 போட்டாலும் சிஸ்டம் எடுக்கும். அந்த மாதிரி எடுக்க கூடாது. பிகாஸ் யூசர் லெவல்ல அந்த மாதிரி கொடுத்தோன்னா தென் there should be எந்த இடத்துலயுமே கண்ட்ரோல் கிடையாது. அதனால அந்த பீரியட் அந்த டேட் கொடுத்தாதான் யூசர் லெவல்ல எடுக்கணும். தட் இஸ் வாட் வி ஆர் டிஃபைனிங். இந்த மாதிரி இதுதான் மேக்சிமம் ஜென்ரலா இருக்கிற பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஃபார் ஆல் திஸ் வி ஷுட் கீப் த பீரியட். இப்ப நம்ம எந்த பீரியட்ல இருக்கோம்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் இந்த which month we are in the 2020 to 23 வர்றப்போ நம்ம எந்த மந்த்ல இருக்கோம்னா 11th month 2022, 11th month 2022. ஏன்னா நம்ம 22-23 பீரியட்ல இருக்கும். அப்போ ப்ரீவியஸ் மந்த் கரெக்ஷன் வந்தா இது வந்து பெரிய இந்த லாஜிக்லாம் கிடையாது. ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ். இப்போ ஏப்ரல் டு மார்ச், நம்ம இந்த மார்ச் முடியல, நம்ம பிப்ரவரியில இருக்கோம். லாஸ்ட் இயர் 2022 and 23. ஸோ ஹியர் இஸ் 11th month, இது ப்ரீவியஸ் மந்த் 10th month. இந்த மாதிரி we should keep the period open and close and do the reconciliation. We'll discuss in the system. அதுக்கப்புறம் பார்ப்போம் இது என்னன்றது. இதுல ஒரு சின்ன ஒரு process which is called as a special periods. இந்த 3 configuration முடிச்சிட்டு வந்து then we will do the special period. What is special period? We are here with SPRO. Go to SAP reference IMG. We are not going to define under the enterprise structure because enterprise structure la definition, assignment, consistency check முடிஞ்சிருச்சு. Now we are in the financial accounting new. In the financial accounting new la financial accounting global settings and ledger. That is a fiscal year and posting period. Fiscal year and posting period. Please enable the transaction code, additional information, display KIMG activity. இதுல financial accounting new real time la we won't see like this new old அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஒரே ஒரு financial accounting தான். ஏன் அப்ப இது மாதிரி ஓல்டு ஒன்னு ஒண்ணு இருந்திருக்குன்னா உங்க சிஸ்டம்ல மேபி நீங்க இன்ஸ்டால் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஓல்டு ஒன் அண்ட் நியூ ஒன்னு இருந்திருக்கும். Try to do with the new one because there is a IFRS and US GAAP analysis. இதெல்லாம் வந்து introduce பண்ணதுக்கு அப்புறம் it is showing after updated, after once the deployment changes எல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் system is showing here as a new one அப்படின்றதுல இருக்கு. பட் nothing like that. ரியல் டைம்ல ஒரே ஒரு financial accounting மட்டும்தான் இந்த இடத்துல. So now we are in the fiscal year and posting period. இந்த இடத்துல maintain fiscal year variant OB29 the T code. Assign company code to fiscal year OB37. So please try to execute from here. இங்க இருந்து yes, maintain fiscal year
Here, in the training mode, everyone have already defined here. நிறைய பேர் அதை define பண்ணி பார்த்திருக்காங்க. We'll first directly go to V3. V3 ல என்ன இருக்கு step பாருங்க. Yes, we are in this V3. Left corner, இது V3ன்றது variant, description April to March. We are not following the calendar period. நம்ம calendar period follow பண்ணல, dependent period follow பண்ணல. அப்படி calendar period இருந்தா enable பண்ணிருக்கோம். Number of posting months, எவ்வளோ 12 months, மொத்தம் 12 மாசம். Number of special period, it is showing here as a 4 months. இது என்ன நம்ம will discuss. So please left corner, please select over here, go to periods. Just double click பண்ணுங்க. Whatever we discussed, everything is here. This is total number of months, number of days. இது வந்து April to March. The period is ended. Okay, இது year shift. Year shiftனா என்னன்னா நம்ம இதுல பேசி இருந்தோம். அந்த இடத்துல ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இயரே சேஞ்ச் ஆகல. There is no year change. இதுவும் 2022 தான் இருக்கு. இதுவும் 2022 தான் இருக்கு. There is no year change at all. Here, January, February, March, இது மூணுமே 2023 previous இயரோட completion தான் நம்ம பண்றோம். ஏன்னா financial period இல்லைன்னா you can't post any transaction. நம்ம ஏப்ரல் டு மார்ச் இது கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா நீங்க உங்க கண்டிஷன்ல financial period ஏப்ரல் டு மார்ச்னு சொல்ற இடத்துல இந்த மாதிரி டிஃபைன் பண்ணல நம்மளால previous year transaction பண்ண முடியாது. ஓகே, சோ அப்ப ஏன் இங்க 0 1 ஏன் வருது, 0 -1 ஏன் கொடுக்குறீங்கன்னா பிகாஸ் சிஸ்டம்க்கு லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆல்பா தெரியாது. ஸோ வி ஹாவ் டு கிவ் as a நியூமரிக். அப்ப 0ன்றது கரண்ட் இயர் ஆகும். We are just keeping maintaining as a current year, and +1 will be as a next year, -1 will be as a previous year. அப்படின்னு சொல்லிட்டு we have set rules. அதனால we are just following this as a 0 and -1. ஏன் மத்ததெல்லாம் என்ன வருதுன்றது நம்ம ஒன்ஸ் நீங்க இதுல கான்பிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அதர் வேரியன்ட்டும் நம்ம பேசுவோம். பட் ஐ ஜஸ்ட் ஷோ யூ மேபி. ஸோ இந்த இடத்துல பீரியட் டெக்ஸ்ட்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா we have இந்த லாங்குவேஜ் எல்லாம் என்ன இருக்கும், நியூ என்ட்ரிஸ், இங்கிலீஷ் இஸ் த லாங்குவேஜ். நம்மளோட ஃபர்ஸ்ட் மந்த் என்னவா இருக்கும், ஏப்ரலா இருக்கும், ஏப்ரல் மந்த். ஏன்னா நம்ம அதுதான் ஃபாலோ பண்றோம், ஏப்ரல் மந்த். English, second month, which is May month. Yes. So இதுதான் the period text இருக்கும். If my organization is going to follow shorten, then இதை select பண்ணலாம். இப்போ இதில் select பண்ண முடியாது because நம்ம இந்த periodல இருக்கோம். Close it. நான் வந்து V3 மட்டும்தான் இதுல பார்த்திருக்கோம். Say example in V6 also. Here is a V6, July to June periods. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட ஜூலைல இருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் தான் அவங்களோட பீரியட். எப்படி ஏப்ரல் டு மார்ச் இருக்கோ அந்த கண்ட்ரியில அவங்க ஃபாலோ பண்றது. இங்கேயும் உங்களுக்கு புரியும் -1 ஏன் இருக்குன்னு. பிகாஸ் ப்ரீவியஸ் மந்தோட ப்ரீவியஸ் இயரோட க்ளோசிங் தான் நம்ம பண்றோம். ஈவன் தோ இட் இஸ் 2023, பட் ப்ரீவியஸ் இயர் க்ளோசிங் தான் நம்ம பண்றதுனால -1. இந்த சேம் கான்செப்ட். நவ் V3, V6 and V9 அக்டோபர் டு செப்டம்பர்ல go to periods. இந்த அக்டோபர் டு செப்டம்பர்ன்றது போன வருஷம், that is last year. So last year அக்டோபர் டு செப்டம்பர்ன்றதுனால அக்டோபர்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் ஃபினான்ஷியல் பீரியட். இது கேலண்டர் பீரியட், இது ஃபினான்ஷியல். ஸோ அது எண்ட் ஆகும். அப்போ லாஸ்ட் இயர்ல நம்மளோட கரண்ட் பீரியட் எடுக்கிறதுனால we are just defining here as a +1. Okay, so now இது எல்லாமே just try to understand what the concept is. Assign company code to fiscal year variant OB37, where go to position and check here as a P001. இங்க directly you can give here as a directly you give here as a either K4 or V3 or V6 or V9. நம்ம கண்ட்ரில நம்ம என்ன ஃபாலோ பண்றோமோ that we have to give. So okay, you can give.
இல்ல காயத்ரி, நம்ம இந்த வேரியண்ட்டை நாங்க டைரக்டா எடுத்துக்க வேண்டாம், we would like to create ஓனா நாங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம நீங்க ஒரு ஸ்டேஜ் ஜிஎல்லாம் வர்றப்போ நம்ம அந்த அந்த பத்தி டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் அப்ப அதை பத்தி பேசலாம். நான் ஏதாவது ஒரு கிளாஸ்ல லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணேன்னா ப்ளீஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஐ வில் forget it. Okay, now we assign here. We assign the period also here. Okay, now இந்த மாதிரி நீங்க கொடுக்குறப்போ இப்படி எரர் அடிக்கும். இது யாராவது அவங்க கொடுக்காம இருந்தா அந்த இடத்துல சிஸ்டம் பக்ஸா இருக்கும். பட் இந்த உங்களோட கம்பெனி கொடுக்க சேவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால ப்ளீஸ் ட்ரை டு சேவ் அண்ட் கம் அவுட். கேன்சல் கொடுத்துட்டு ஜஸ்ட் ட்ரை டு கம் அவுட். Now there is a field status. இந்த field statusல define field status variant OBC4, assign field status variant OBC5 is a T code. Now execute here as a field status. இதுல there is a company code called 1000 company code. Yes, it is here field status group. இதுல இந்த field status group டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, இதுல எல்லா field statusமே இருக்கு. ஒரு 50 field status variant இருக்கு. ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஜெனரல் மட்டும் டபுள் கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல I'll show you some field. இந்த இடத்துல suppressed field, required, optional, இந்த மாதிரி ஃபீல்ட் எல்லாம் இதுல யூஸ்வலா ஆப்ஷன்ல இருக்கும், இல்ல சப்ரஸ்ல இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுன்றது நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா இதுக்கு என்ன மீனிங்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த யூசர் FB50. இது ஒரு என்ட்ரி போடுறோம். இது யூசர் லெவல்ல, அதாவது எண்ட் யூசர் லெவல்ல டேட்டா என்ட்ரி நான் பண்றேன் அப்படின்னா there are plenty of fields. அதுல அந்த plenty of fields see இந்த இடத்துல டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுக்காம இங்க நரேஷன் யூசர்ல நரேஷன் கொடுக்காம இந்த ஃபைலை சேவ் பண்ண முடியாது. தட் இஸ் அதுதான் இந்த மேண்டேட்டரி. ஸோ இந்த ஃபீல்ட் எல்லாம் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். GL என்ட்ரி போடுறது ஜென்ரல் லெட்ஜர்ல ஜென்ரலா என்ட்ரிஸ் ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி பண்ற ஒரு யூசர் எண்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபீல்ட் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 100 டிரான்சாக்ஷன் இருக்குன்னா 100 டிரான்சாக்ஷன் இவ்வளவு ஃபீல்டையும் பண்ண முடியுமா? will it be possible to fill up all these fields? No. இதுக்கு ஒரு 2 எண்ட் யூசர் இருந்தாலும் ஒரு கம்பெனில GL எண்ட் யூசர், AR எண்ட் யூசர், AP அப்படின்னு இருந்தாலும் ஒரு 100 or 200 என்ட்ரிஸ் போடணும்னா இது எல்லாமே பண்ண முடியாது, which is very difficult to do. So where it is required, accordingly we will just either accordingly we will customize it. எது வேணும், எந்த ஃபீல்டு மேண்டேட்டரி இல்ல எது ஆப்ஷனல் வைக்கலாம், எந்த ஃபீல்ட சப்ரஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃபீல்ட சப்ரஸ் பண்ணணும் 100% இந்த ஃபீல்டு உங்களுக்கு இதுல எனேபிள் ஆகாது, ஹைட் ஆயிருக்கும். அந்த மாதிரி இந்த ஃபீல்ட பத்தி பேசுறப்போ we will come. So இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, இதுக்கப்புறம் இது மூவ் ஆகாது because we have to give mandatorily here. Okay, now please go here in this field status. இதுல ஆல்ரெடி டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிறது மேண்டேட்டரியில தான் இருக்கு. நம்ம இப்போ இத மூவ் பண்ணி வச்சுட்டு ஆப்ஷன்ல வச்சுட்டு we'll just go ahead. இந்த இடத்த நம்ம அந்த என்ட்ரி போடுறப்போ அப்போ வந்து நான் ஃபீல்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து எப்படி வரும்ன்றது I will show you. So now 1000 கம்பெனி கோட்ல எல்லா ஃபீல்ட் ஸ்டேட்டஸுமே அப்படியே இருக்கு. You have plenty of fields here. நம்ம இப்ப எதுலயும் பண்ண போறதுல இது பாருங்க, இது உள்ள எல்லாத்துலயுமே இருக்கு. there is a material management. Okay, எல்லாமே ஆப்ஷனலுக்கு accordingly. அப்ப இது யார் சொல்லுவா? Who will guide us? Because we are the consultant, we don't know the client requirement. அப்போ we do discuss. Finance team மாதிரி, FI மாதிரி, MMSD எல்லாருமே they do discuss. So அப்ப எந்தெந்த ஃபீல்டு மேண்டேட்டரியா இருக்கணும்? இப்ப பேமெண்ட் டிரான்சாக்ஷன் இதுல வேல்யூ டேட்ன்றது கண்டிப்பா மேண்டேட்டரி இருக்கணும் அப்படின்னா அப்ப டியூ டேட்னா என்னது? வாட் இஸ் டிஃபரன்ஸ்? டியூ டேட்டு, செக் டேட்டும் வேல்யூ டேட் மேண்டேட்டரி ஃபீல்டா வேணும் எங்களுக்கு. Accordingly we will just give optional one. இதுதான் field status ஓட process. Now இதுல 1000 கம்பெனி கோட் காயத்ரி இப்படியே நம்ம கம்பெனி கோட்ல டைரக்டா 1000 அசைன் பண்ணலாமான்னு அசைன் பண்ணலாம். Let me show you how to copy and rename it to our company code. இப்படியே யூஸ் பண்ணாம ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஏன் நம்ம புதுசா ஒரு வேரியன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா
நீங்க இதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்ட்லயே அப்ப சேஞ்சஸ் ஆயிடும். அது வந்து எப்படியுமே செட் ஆயிடும். அதனால ஸ்டாண்டர்ட்ல பண்ணாம see here copy the field. ஓகே, இது நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஓகே, இதுல இப்ப புதுசா ஒரு ஃபீல்டு வேணும்னா பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு ஆட் ஒன் மோர் ஃபீல்டு? சே ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, எங்க கம்பெனிக்குள்ள இங்க ஒரு புதுசா ஒரு ஃபீல்டு வேணும், அதை ஆட் பண்ண முடியுமானா எஸ், இட் இஸ் பாசிபிள். டெக்னிக்கல் டீம், வித் ஹெல்ப் ஆஃப் டெக்னிக்கல் டீம் நம்ம வந்து கிரியேட் பண்ணிடுவோம் அந்த ஃபீல்டை. ஆனா we'll inform the technical team to keep here one more new field. இப்போ நம்ம இங்க டாக்குமெண்ட் டேட், இன்வாய்ஸ் டேட்னு இருக்கு, இல்ல எங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் டேட் தான் இங்க வேணும், we just need to keep here as a invoice date. We would like to keep here as a invoice date னு எங்களுக்கு வேணும். இல்ல வேற ஏதோ ஒரு ஃபீல்டு கேக்குறீங்கன்னா, yes, with the help of technical team we can have one more new field also, we can add new field also here. Okay, now please go here, 1000 company code, இதுல new entries னு இருக்காது, create ன்னு தான் இருக்கும் இந்த இடத்துல. Okay, go to copy here. When we are copying 1000 னு அப்படியே கொடுக்காம what we are doing is P001 னு கொடுக்குறோம், இல்லைன்னா வந்து P0FS னு கொடுக்குறேன். Just for me easy to understand, fiscal year variant, sorry fiscal year இல்ல, field status PFSG. நான் just ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மாதிரி வேரியன்ட் எல்லாம் கொடுக்குறேன். Okay, now இந்த definition, இந்த description change பண்ணணும்னா you can keep here P001 company கோடோட field status group. Okay, please press enter. Once you press enter, இந்த இடத்துல எல்லா ஃபீல்டும் வேணுமா, அந்த 50 ஃபீல்டும் வேணுமா, இல்ல only one entry? No, we need to have copy all. Okay, one minute. Why it is taking time? கேக்குதா உங்களுக்கு? இது டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல? Okay, now here all the fields are copied, number of dependent entries copied. Continue this and save. Thousand standard from there we just defined a new variant, we copied. இப்போ இது காப்பி ஆயிடுச்சு. PFSG ல போயிட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா all the fields are copied from the standard. 1000 ல இருந்து எல்லாமே காப்பி ஆயிருக்கு. ஓகே, so இதெல்லாம் பண்ணணுமா காயத்ரி? Not necessary, but it is of course we have to understand from the standard to what here in the new variant. இப்போ assign company code to field status variant, go to position and check here as is P001, for which we need to define here as a P. நான் டைரக்டா இதுல கொடுத்துடுறேன் PFGS ன்னு, பட் அப்படி கொடுக்கலன்னா please try to go on search option. In this search option, try to understand where the requirement, what we created here. So here all the variants are here, accordingly we should define here. So இதுல PFGS, field status group, same. So fiscal year, field status ரெண்டுமே we defined here. Now ஏதாவது question இருக்கா இந்த fiscal year field statusல? Hello, under the lecture field status fiscal year, we are now in the fiscal year la posting period.
Hope you guys are there. Any ஏதாவது வேற ஏதாவது question இருக்கா? Any doubt or anything? Hello. மேம் டவுட் இப்போதைக்கு எதுவும் இல்லை மேடம், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இன்னொரு முறை வீடியோ பார்த்துட்டு டவுட்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்குன்னு இப்பயே சொல்லிட்டீங்களா? குட். ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனில என்ன இயர் நம்ம ஃபாலோ பண்ணோம், எப்படி ஃபீல்டு எல்லாம் கண்ட்ரோல் எப்படி கொடுக்கணும், அது எல்லாத்தையுமே ஆல்ரெடி சிஸ்டம்ல இருக்கு. அது அப்படியே நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம அடாப்ட் பண்றோம். தட்ஸ் வாட் வி ஆர் டூயிங். அது வாட் இஸ், அது என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்றோம், பட் அப்படின்னா என்னன்றது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். எஸ் மேம். ஓகே, நவ் இந்த போஸ்டிங் பீரியட் பத்தி பார்த்தோம். போஸ்டிங் பீரியட் வேர் define variant for open posting period OBBO, assign variant to company code OBBP, open and close posting period OB52. நான் ஏன் இதை ஒரு தடவை இப்படி லாகின் பண்ணி சொல்லுன்னா, ஜி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய டி கோட் தான் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி பாத்வேல எல்லாம் வரமாட்டோம். ஸோ ஹவு வி ஆர் கோயிங் டு யூஸ் அந்த அந்த இதனால பிளஸ் நீங்க எப்போ ஒர்க் பண்ணாலும் இந்த டி கோடு வந்து நீங்க டி கோட்ல யூஸ் பண்ணுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ OB29 நீங்க டைரக்டா இந்த பாத்வே ஸ்கிரீன், இந்த டிஸ்பிளே ஸ்கிரீன் அப்படியே இருக்கட்டும். Open a new window. In this new window, try to keep here as a OB29. இந்த OB29 இருந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா டைரக்டா அந்த ஸ்கிரீனுக்கு போயிடும். நோ நீட் டு கம் ஆல் த பாத்வே அண்ட் லாகின் அண்ட் கம் அவுட், அதெல்லாம் கிடையாது. இதுல இருந்து \n, இந்த \n கொடுத்தா it will come out. It will be out. அதாவது மெயின் ஸ்கிரீனுக்கு வந்துடும். எக்ஸிட் ஆகி மெயின் ஸ்கிரீன்ல வந்து நிற்கும். அதுவே இப்போ நம்ம OB29ல இந்த ஃபீல்ட்ல இந்த மெயின் ஸ்கிரீன்ல எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த டைரக்டா எந்த ஸ்கிரீன்ல நம்ம போய் கான்ஃபிகரேஷன் பண்ணணும், in that it is there. ஓகே, நான் இப்போ அசைன் பண்ணணும் அப்படின்னா ஓகே, டேக் a நியூ விண்டோ அண்ட் அசைன் இட் OB37 அப்படின்னு கொடுத்து அதுல கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல அசைன் பண்ண முடியும். see here all the multiple T codes. ஸோ அதனால இனிஷியல் கிளாஸ் வரைக்கும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பை த பாத்வே. ஓகே, நவ் இந்த ஃபீல்டு போஸ்டிங் பீரியட்ல OBP எங்க மேம் டி கோட்ஸ் கண்டுபிடிக்க முடியும்? லைக் இதுக்கு இந்த டி கோட்னு, இதுக்கு இந்த டி கோட்னு எங்க கண்டுபிடிக்க முடியும்னா இந்த இடத்துல தான். ஓகே ஓகே மேம். இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம பண்ற இடத்துல தான் இங்க உங்களால கொடுக்க முடியும். ஏன்னா இதுல இப்போ கொஞ்சம் தான் டி கோட், நிறைய டி கோட்ஸ் இருக்கு. அப்ப எல்லா மாடல் 2000 3000 டி கோட் நிறைய கஸ்டமைஸ் பண்ண there are lots of T codes will be there. ஸோ அந்த டி கோட்ஸ் பார்த்தோம்னா FI வந்து if FI create the T code, it will start with FI. Then if it is a sales team create பண்றாங்க அப்படின்னா, SD create பண்றாங்கன்னா it will start with V. MM create பண்றது M ல ஆரம்பிக்கும். And also if it is related to the O or X, O or X ல கிரியேட் பண்ணா எனி 2 மாடியூல் அதுல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். எனி 2 மாடியூல் இன்வால்வ்டு, FI SD இல்ல FI MM இல்ல FI HR FI CO இல்ல CO MM அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இல்ல CO and PP MM PP எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல சில டி கோட்ஸ் கம்பெனி கோட்ல பாத்தீங்கன்னா Z ல இருக்கும், which is nothing but customized one. நம்ம கிளைண்ட் ரெக்வயர் பண்ணதுக்கு இப்ப ஏதோ ஒரு ரிப்போர்ட் இருந்திருக்காது, அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்கன்னா we are creating கன்சாலிடேட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை ஜெனரேட் பண்றதுக்கு அபாப் டீம் வந்து Z ல தான் டி கோட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அபாப் டீம் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ those டி கோட்ஸ் which are starting with a Z, it is a new customized one, not the existing டி கோட்ஸ். ஸோ இது வந்து இதோட ஸ்டாண்டர்ட் ஒன். யூ கேன் see with all the variant. இதை பைஹார்ட் பண்ண முடியாது, only will come in the practice. Okay, here define the posting period variant. ஒரு வேரியன்ட் மட்டும்தான் இந்த இடத்துல we are defining. Please go to new entries. So here P posting period variant. சும்மா நான் P வந்து என்னோட கம்பெனி கோட் PPVன்னு கொடுக்குறேன். posting period variant. So defined posting period variant. Enter, save. Just ஒரு variant மட்டும் we defined over here.
come back, assign variant to company code, go to position, what is this? Posting. No, my company code. Here it is asking what it is asking P001 கேக்குது. So இந்த இடத்துல என்ன வேரியன்ட் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா what variant we define PV right? Yes. Posting period variant save. Posting period வந்து variant we saved here. We defined and we assigned also here. இதுக்கப்புறம் next one is open and close posting period OB52. OB52 ல select over here posting period variant. இது வந்து நம்ம கொடுத்த வேரியன்ட் தான் கொடுக்கிறோம் இந்த இடத்துல. Continue. Here go to new entries. What is this? A stands for accounting type. அப்ப நம்ம பிசினஸ்ல என்ன மாதிரி அக்கௌண்டிங் டைப்லாம் ஃபாலோ பண்றோம்னா எஸ் தீஸ் ஆர் த அக்கௌண்டிங் டைப் ஏடி கேஎம்எஸ் ஜிஎல் அக்கௌண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். எஸ் ஸோ ப்ளீஸ் செலக்ட். இப்போ நீங்க ஒரு வேரியண்டா இதை செலக்ட் பண்ணாலும் ஓகே ஆர் வேலிட் ஃபார் ஆல் அக்கௌண்டிங் டைப். அதாவது பிளஸ் இஸ் அ சிம்பிள் வேர் இட் ஷோஸ் யூ இன்க்ளூடிங் ஆஃப் ஆல் த அக்கௌண்டிங் டைப். ஸோ இப்போ நீங்கள் வெறும் ப்ளஸ் மட்டும் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை எல்லா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டும் கொடுக்கணும். அப்போ ரியல் டைம்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுப்போம், ப்ளஸும் ஆஸ் வெல் அஸ் த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஆல்சோ. இதை மட்டும் கொடுத்துட்டு இது உள்ள இருக்கிற மைன்யூட் ஸ்பெசிஃபிகேஷன் சம்டைம்ஸ் எடுக்காம போயிடும். அதனால எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் இன் த பிளஸ். ஸோ ஹியர் ப்ளீஸ் செலக்ட் த பிளஸ் ஒன் அண்ட் தெர் இஸ் நோ ஃப்ரம் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நவ் வி ஆர் இன் த 11th month. ஆனா நம்ம 2022-23 பார்ப்போம் என்ன எரர் வருதுன்னு பார்ப்போம். நவ் 2022 10th month 2023. இங்க 22 கொடுக்க முடியாது, 22 months தான் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபினான்ஷியல். ஸோ ப்ளீஸ் சேவ் ஹியர் திஸ். ஓகே சேவ். ஸோ ஹியர் சேவ். எஸ் இப்போ பிளஸ் மட்டும்தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அதர் அக்கௌண்டிங் டைப் எல்லாம் இதில் டிஃபைன் பண்ணல, ஒன்லி பிளஸ். இந்த பிளஸ்ல இந்த மாதிரி கொடுத்தா நம்ம போஸ்டிங் போடுறப்ப we will see what the error comes. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த பீரியட் 10ன்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த 11th monthனா இப்போ பிப்ரவரி மாசம், இப்போ போஸ்டிங் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு கம்பெனில பண்றோம். அந்த யூசர் லெவல்ல அவங்க போன மாசத்துக்கான ஒரு சின்ன ஆக்சஸ் மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. போன மாசம் ஏதாவது என்ட்ரிஸ் பெண்டிங் இருக்கு, அதை கிளியர் பண்ணணும், அதுக்கு போஸ்டிங் போடணும்னா அவங்களுக்கு 1 month என்ட்ரி மட்டும்தான் ஆக்சஸ். அவங்களுக்கு they should do ஒரு மாசம் அவங்களுக்கு பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி மாசம் ஏதாவது கரெக்ஷன் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா that we should report to the team. சார் எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்தோடது கரெக்ஷன் இருக்கு, இல்லை இந்த பேமெண்ட் என்ட்ரியில க்ளோசிங் பண்ணணும், we received this payment அந்த மாதிரி இருந்தா then we will do. Okay, so இது current period, this is previous 1 month only they will give access to the user level, அதாவது end user level. Okay, we just defined all this. Fiscal year na என்னன்னு பார்த்தோம், field status, posting period. எதுவும் கன்ஃபியூஷன்லாம் பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் அடாப்ட் இட். அண்ட் வீக்கெண்டில் நாளைக்கு உங்களுக்கு 2 நாள் நான் வந்து சாட்டர்டே சண்டே தான் கனெக்ட் பண்ண முடியும். இந்த 2 நாளும் என்னன்றது ஒரு நாள் படிங்க, ஒரு நாள் கான்ஃபிகரேஷன் பண்ணுங்க. ஐ ஆல்வேஸ் சேஸ் டவுன்லோட் அண்ட் டேக் எ நோட்ஸ், தென் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு FI புக்ல இல்லை கொஸ்டின் ஆன்சர் புக்ல எவ்ரி திங் இஸ்
they are applicable. So please try to understand. இதுல ஸ்பெஷல் பீரியட்னு ஒண்ணு பார்த்தோம். What is special period? இப்போ பிசினஸ்ல டிசம்பர் 31 சொல்றோம். அதே மாதிரி மார்ச் 31 மார்ச் 31 எல்லா டிரான்சாக்ஷனும் முடிஞ்சிருச்சுன்னா ஏப்ரல் ஒரு 2 தேதியில 5 தேதியில 10 தேதிக்குள்ள நம்மளால as a organizationால can we able to follow the accounting statement இதெல்லாம் பண்ண முடியுமா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல பேலன்ஸ் ஷீட்டோ ஏதாவது ரெடி பண்ண முடியுமா நம்மளால? will it be possible? ஒரு கம்பெனில 31 வந்து ஃபினான்ஷியல் பீரியட், இந்த 31 முடிஞ்சிருச்சு. ஓகே, தென் வாட் we should do? இந்த ஃபினான்ஷியல் பீரியட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றது இல்ல ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுக்கறது, இது எல்லாமே நம்மளால ஏப்ரல் 5th நம்மளால இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமா? இதெல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் ஜெனரேட் பண்ண முடியுமா? ஏன்னா இது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா நிறைய பெண்டிங் என்ட்ரிஸ்லாம் இருக்கும். இப்போ உங்களோட ஒரு முக்கியமான ஒரு கஸ்டமர் நான் வந்து ஒரு 8 lakhs கொடுக்கணும் உங்களோட பிசினஸ்க்கு as a கஸ்டமரா. நான் 8 lakhs வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 10 தேதிக்கு நான் வந்து பிப்ரவரி கொடுக்கணும். பட் நான் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி கொடுக்குறேன், இல்ல ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஏப்ரல் 15 அப்ப கொடுக்குறேன். நான் பிப்ரவரி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 8 lakhs நான் வந்து கொண்டு வந்து ஏப்ரல் 10th கொடுத்தா நீங்க வந்து ஒத்துப்பீங்களா? இல்ல சார் நாங்க அக்கௌண்டிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம், நாங்க வந்து இந்த பேமெண்ட் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம பிசினஸ்ல? which is not at all possible, isn't it? So front end applicationல those who are as a user இவங்க என்ட்ரி போடுறப்போ we won't they can't define any backdated transaction maybe. அப்போ we have to take approval, then we'll proceed it accordingly. So அதனால எப்பவுமே ஒரு கம்பெனில 31st மார்ச் பீரியட் முடிஞ்சாலும் we keep some period extra, we'll keep some of the periods. அதுதான் வந்து next 4 months, அதாவது ஏப்ரல் டு மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் டு மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் then we keep the 4 months extra. அப்ப இந்த 4 monthsனா அடுத்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கொடுக்குறாங்க அக்கௌண்டிங் இயரை க்ளோஸ் பண்றதுக்கு. நீங்க இல்ல காயத்ரி எங்க கம்பெனிக்கு வந்து நாங்க 3 months தான் வச்சிருக்கோம்னா எஸ் ஓகே, பட் யூ டோன்ட், இட் இஸ் நாட் இனஃப், வி வாண்ட் டு எக்ஸ்டெண்ட். ஓகே, அப் டு 6 months we can extend, not more than that. அப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் இப்ப டாடா கம்பெனிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டாடா, டிவிஎஸ் குரூப், இதெல்லாம் ஹியூஜ் டிரான்சாக்ஷன், ஹியூஜ் வால்யூம், நிறைய அந்த பிசினஸ்ல பயங்கர நிறைய டர்ன் ஓவர், நிறைய இஷ்யூஸ் எல்லாமே வர்றப்போ அவங்க கரெக்டா ஏப்ரல் டு மார்ச் முடிச்சு ஃபினான்ஷியல் பீரியட் முடிச்சுட்டு உடனே எல்லா பீரியட்ஸும் ஃப்ரண்ட் எண்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களால அப்படி பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் அ பிசினஸ். எந்த கிளைண்ட் கிட்டையும் நீங்க சொல்ல முடியாது நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு. So we have to have some special period where tax and other adjustment entries we can post it. அதுக்குதான் இந்த 4 months சொல்றோம். அதுவும் பத்தலன்னா yes 6 months. Some of the organization they even completed this. Back endல அப்படியே இருக்கும், அந்த periods ஓபன் பண்ணியே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்பெஷல் பீரியட். அப்படின்னா இதோட அட் த எண்ட் ஆஃப் த டே மீனிங் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டோம்னா சிஸ்டம் எடுக்காது. System will not capture for the previous month and all if we want to define the special period. Okay, this is what we just try to understand. In the special period தான் the 4 months நம்ம வந்து fiscal yearல கொடுத்திருந்தோம். 12க்கு அப்புறம் ஒரு 4 months extend பண்ணி கொடுத்திருந்தோம். அதுதான் அந்த 4 months. அப்ப இந்த 4 months இங்க 12 months கொடுத்திருக்கோமே காயத்ரி இந்த இடத்துல, அப்ப 16 நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த இடத்துல we have to extend as is 16, அதாவது நெக்ஸ்ட் ஒரு 4 months.
இதை பத்தி இதுல இப்ப கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க ஓரளவுக்கு கான்ஃபிகரேஷன் முடிச்சுட்டு தென் வி வில் டிஸ்கஸ். 3 டாபிக் தான் பார்த்திருக்கோம். அதாவது இதோட ஃபங்க்ஷன்ஸோட, அதாவது கான்ஃபிகரேஷன் வந்து கோடிங் கிடையாது. அதாவது உள்ள வந்து பைஹார்ட் பண்ணி கோடிங் எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் அக்கௌண்டிங் ப்ரொசீஜரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு பிசினஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு சிஸ்டம்ல கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கோம். தட் இஸ் ஒன்லி 3 டாபிக்ஸ். இந்த 3 டாபிக்ஸும் என்னன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களோட கொஸ்டின் ஆன்சர் புக்ல, F5 கொஸ்டின் ஆன்சர் புக்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு. தென் யூ டூ த ப்ராக்டிஸ் ஆல்சோ ஹியர். ஓகே, நாளைக்கு we will start with the GL configuration. நாளைக்கு Ma'am, Saturday and Sunday. Yeah, I won't be available, ma'am. Saturday, Sunday. Saturday, Sunday also I won't be available, ma'am. Sunday morning only I will be returning back. Oh, okay, okay. Will it be possible Saturday and Sunday to take a recording and listen and understand? Sure, ma'am. If I have any doubts, I will ask you. Yeah, please, because next 2 days session won't be there. I'm not available. Now Saturday காலையில we will connect. Saturday and Sunday பண்ணலாம். இந்த whatever that these 2 days யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ ப்ளீஸ் ட்ரை டு போஸ்ட் இன் இந்த சிஸ்டம். ஓகே, சாரி, இந்த குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா we will discuss accordingly. Ma'am, Okay, even வேற in the ஏதாவது question இருக்கா? configuration, I won't be able to do, like today's class, I won't be able to practice. So I need some time as well. Yeah, please. ஆனா எனக்கு நீங்க யாருமே ஓரளவுக்கு ஜிஎல் வரைக்கும் ஐ வில் வெயிட் டில் ஜிஎல் வரைக்கும் ஒன்ஸ் ஐ கம்ப்ளீட் மேபி ப்ராபப்ளி சாட்டர்டே சண்டே ஐ வில் கம்ப்ளீட் த ஜிஎல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஆஃப் த போர்ஷன்ஸ் ஐ எம் கம்ப்ளீட்டிங். 25 to 30%. ஏன்னா நம்ம ஜிஎல் லிஸ்ட் ஆஃப் ஜிஎல் கிரியேட் பண்ணி டிரான்சாக்ஷனும் போட்டுருவோம். ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர் எல்லாமே கிரியேட் ஆயிடும். இன்கேஸ் நீங்க யாரும் வந்து பண்ணலைன்னா ஐ வில் கிவ் யூ இனஃப் ஆஃப் டைம் டில் மண்டே டியூஸ்டே வரைக்கும். நீங்க எல்லாரும் எப்போ எனக்கு அவுட்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் தான் அடுத்த டாபிக். பிகாஸ் ஒரு 25% போர்ஷன் முடிச்சுட்டு புரியாம டெய்லி கிளாஸ் அட்டென்ட் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் குட். ஐ நியூ தட் யூ கைஸ் ஆர் பிஸி, பட் ட்ரை டு மேக் இட் அவுட் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்ட். ஒரு நாள் உட்காந்து ஒரு 3-4 hours ஆவது ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இல்லைன்னா வாட் எவர் த மணி விச் யூ ஆர் இன்வெஸ்டிங் இஸ் நாட் உங்களுக்கு தெரியும் ஹவு இட் வில் பி. ஸோ அதனால ட்ரை டு ப்ளீஸ் இன்வெஸ்ட். அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே குரூப்லேயும் போடுங்க. ஓகே, எனி ஒன் ஆஃப் யூ ட்ரை Okay, டு ma'am. கிவ். யாருக்கு ரெக்கார்டிங் எப்பவுமே அதில் சொல்றது தான், யாருக்கு ரெக்கார்டிங் ஓப்பன் ஆகுதோ அவங்களுக்கு சென்ட் பண்ண பாருங்க. பிகாஸ் நான் இதுல லாகின் பண்ணி உள்ள போய் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட். ஓகே, எந்த டவுட் இருந்தாலும் இப்ப ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸ் இப்ப புரியல காயத்ரி, எனக்கு திருப்பி சாட்டர்டே எடுங்கனாலும் ஐ எம் ரெடி டு டூ தட். பிகாஸ் அப் டு ஜிஎல் இட் இஸ் வெரி வெரி மேண்டேட்ரி டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங். அது புரிஞ்சாதான் நெக்ஸ்ட் லெவல் நீங்க பண்ண முடியும். ஓகே, see you Saturday morning. மேம் Thank எனக்கு you, ஒரு ma'am. டவுட். சொல்லுங்க. Thank you. Yes, சாய். மேம் இப்போ நான் ஸ்டார்டிங்ல அந்த கம்பெனி கிரியேட் பண்ணதுல இருந்து எஃப்எம்பிஐ வரைக்கும் நான் பண்ணதுல ஒரு எரர்லாம் வந்திருக்கு போல இருக்கு. அதனால என்னால ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் என்னால கொடுக்க முடியல, ஷோ பண்ண முடியல. நான் செகண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் எரர் வந்துட்டே இருந்தது. ஏதாவது சின்னதா ஒரு எரர் பண்ணாலும் சோ இதுக்கு அவுட்புட் வர மாட்டேங்குது. திரும்பி ஃப்ரெஷ்ஷா பண்ணா மட்டும் தான் என்னால அதை பண்ண முடியுது. இடையில எடிட்லாம் பண்ண முடியுதா மேடம் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டா? பண்ணலாமே. அந்த வேரியன்ட் எடுத்துட்டு வேற வேரியன்ட் டிஃபைன் பண்ணி அதை அசைன் பண்ணலாம். அந்த வேரியன்ட்டை இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா டெலீட் பண்ண முடியாது. எஸ்ஏபி பொறுத்த வரைக்கும் எதுவுமே டக்குன்னு நம்ம டெலீட் பண்ணது இது பண்ண முடியாது. எடிட் பண்ணலாம், இல்லைன்னா புதுசா ஒரு வேரியன்ட்டை டிஃபைன் பண்ணுங்க. வேரியன்ட்டை மட்டும் புதுசா டிஃபைன் பண்ணுங்க. கம்பெனி கோட் மட்டும் திருப்பி கிரியேட் பண்ணாதீங்க. சி அண்ட் ஆல்சோ ஐ எம் ரெக்வஸ்டிங், ஒரு 5-6 கம்பெனி கோட் வச்சுக்காதீங்க. ஒரே ஒரு கம்பெனி கோட் கிளாஸ்ல என்ன நடக்குதோ அதை அப்படியே அதுல ஒர்க் பண்ணுங்க. இன்னொரு கம்பெனி கோட் வந்து ஜிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல நீங்களா ஆர்என்டி பண்றது. இது கொடுக்கலன்னா என்ன ஆகும், இது கொடுத்தா எப்படி இருக்கும், இல்ல இதுல மேம் வந்து இந்த பிசிக்கல் இயர் சொல்றாங்க, அந்த பிசிக்கல் இயரே நம்ம டிஃபைன் பண்ணலாம், என்ன எரர் அடிக்கும், ஜிஎல்ல எப்படி எரர் வருது. ஸோ தட் அண்ட் ஆல் யூ டூ ஆஃப்டர் த ஜிஎல் போஸ்டிங். அதனால நீங்க வேரியன்ட்டை வேணா திருப்பி கிரியேட் பண்ணலாம். ஆனா கம்பெனி கோட வந்து மல்டிபிள் டைம் கிரியேட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் we will get at the end of the day confusion. வேரியன்ட்னா எது மேம் சொல்றீங்க? புரியல, வேரியன்ட்னா எது? வேரியன்ட்னா இப்ப குடுக்குறோம்ல P001 PPSV அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வேரியன்ட் கிரியேட் பண்ணா அதுதான் வேரியன்ட். அதுதான் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் அந்த மாதிரி கொடுக்கறது. நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒரே ஒரு வேரியன்ட் வச்சுக்கோங்க. P001 எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க.
அப்படி கொடுத்தா ம், ம், டிஃபரன்ஸ் ம். தெரியாது. அதனாலதான் நான் அப்படி சொல்றது. சரிங்களா? ஏன்னா அந்த எரர் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கம்பெனி கூட வந்து 2-3 தடவை கிரியேட் பண்ணியிருக்கேன். அது இல்ல அப்படி சக்சஸ் பண்ணிக்காதீங்க. ஆகலன்றதுனால. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். டோன்ட் டூ தட். ஸோ அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும். இந்த பாப்பா வருதுல்ல மேடம், அந்த பாப்பா வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அது தப்பா இருக்கிறதுனால என்னால அதை கம்பைன் பண்ணி அதை இது பண்ண முடியல, நேவிகேஷன் பண்ண முடியல. இல்ல நீங்க அந்த குட்டி அந்த பாக்ஸ்ல சொல்றீங்களா, அங்க எரர் வருதுன்றீங்களா? குட்டி பாக்ஸ்ல கொடுக்குறீங்களா, அங்க கொடுக்க முடியலன்றீங்களா, இல்ல வேரியன்ட்ல சொல்றீங்களா? வேரியன்ட்ல தான் சொல்றேன். அந்த பாக்ஸ் ஆக்சுவலா நான் சேவ் பண்ணிடுறேன். பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தப்பு இருக்கிறதே தெரியுது. ஸோ அந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னால ஒன்றும் ஸ்கிப் பண்ணிட்டு பேக் போக முடியல. ஸோ ஜஸ்ட் அது ஓகே தான் பண்ண முடியல, தவிர சேவ் ஆயிடுது. நான் அதை கம்பைன் பண்ணும்போது அது வேரியன்ட் எல்லாம் சேவ் பண்ணும்போது என்னால அதை கரெக்ட் பண்ண முடியல. இல்ல சப்போஸ் அதுக்குதான் தப்பா சொல்றேன், இருந்தா புதுசா ஒரு வேரியன்ட் கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் அதுல போய் அசைன்ல போயிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு வேற புதுசா கிரியேட் பண்ணதை கொடுத்துக்கலாம். சரிங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இல்லைன்னா we will ஓகே discuss. ஓகே எனக்கு வந்து சாட்டர்டே ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நம்ம என்னன்றதையும் நம்ம பார்ப்போம். ஓகே மேடம். அதை ஒன்ஸ் நான் திருப்பி செக் பண்ணிட்டு நான் இந்த கிளாஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டர்டே நான் சொல்றேன். ஓகே ஓகே. see you Saturday morning. Bye. ஓகே மேம். Bye bye. தேங்க்யூ மேம். சப்போஸ் இன்கேஸ் சாட்டர்டே உங்க யாராலையும் பண்ண முடியல, எனக்கு காயத்ரி எனக்கு கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா ட்ரை டு சாட்டர்டே மத்தியானம் ஈவினிங் ஏதாவது டைம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஓகே. see you. Bye. ஓகே மேம். ஓகே, பை.